குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டி 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர்ட்டி 2. ஓகேவா? ஐஜன் வேல்யூஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி 2. இஃப் lambda 1, lambda 2, lambda 3, up to etc. lambda n are eigenvalues of matrix A, then subdivision number 1, the inverse A inverse has the eigenvalues 1 by lambda 1, 1 by lambda 2, up to etc. 1 by lambda n. Subdivision number 2. The matrix A plus Ki has the eigenvalues k plus lambda 1, k plus lambda 2, up to etc. k plus lambda n. Subdivision number 3. The matrix A minus Ki has the eigenvalues lambda 1 minus k up to etc. lambda n minus k. Subdivision number 4. The matrix A square has the eigenvalues lambda 1 square, lambda 2 square, up to etc. lambda n square. Subdivision number 5. The matrix Ka has the eigenvalues k lambda 1, k lambda 2, up to etc. k lambda n. ஓகே, இதனுடைய ப்ரூஃபை பார்க்கலாம். இது வந்து கொஷன். இதனுடைய ப்ரூஃப் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 1. லெட் லேம்டா பி என் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. லேம்டாங்கிற ஒரு ஐஜன் வேல்யூ வந்து ஏனுடைய ஐஜன் வேல்யூவை எடுத்துக்கலாம். லேம்டாவை ஏனுடைய ஐஜன் வேல்யூவை எடுத்துக்கலாம். சரி, எடுத்துட்டோம் அப்படின்னா தென் ax is equal to lambda x. இது equation number 1. x is an eigenvector and kx not equal to 0. சரி, pre-multiplying both sides of 1 by a inverse we get. equation 1ல வந்து pre-multiply பண்ணுறோம். எதை? a inverse. a inverse multiply பண்ணோம்னா a inverse into a of x is equal to a inverse into lambda xன்னு வருமா? சரி, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் a இன்வர்ஸ் ஏவையும் ஒரு கம்பைன் பண்ணிக்கலாம் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு லேம்டாங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வெளியில் எடுத்துட்டோம்னா a இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா? சரி, இப்போது பை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம், சரி, இப்போது ஏ இன்வர்ஸ் ஏங்கிறது என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதோட வேல்யூ என்ன? 1. ஏ இன்வர்ஸ் ஏவும் கேன்சல் ஆகி 1 வருமா? ஐன்னு வரும். சரி, அப்போது தட் இஸ் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ ஐனுடைய வேல்யூ வந்து 1. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஏ இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அல்லது இந்த எக்ஸ் இது சைடு கொண்டு வந்துட்டா ஏ இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை லேம்டா எக்ஸ்ன்னு வருமா? இப்போது ஏ இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 பை லேம்டாவை மியூன்னு எடுத்துக்கலாம். மியூன்னு எடுத்துட்டோம்னா மியூ எக்ஸ்ன்னு வரும். சரி, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 2 வி கெட் மியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா 1 பை லேம்டா இஸ் அன் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ் வேர் லேம்டா இஸ் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. 1 பை லேம்டாங்கிறது ஏ இன்வர்ஸ்னுடைய லேம்டா வேல்யூ, அதாவது ஐஜன் வேல்யூ. லேம்டாங்கிறது ஏனுடைய ஐஜன் வேல்யூ. ஓகேவா? சரி, நோட். இஃப் lambda 1, lambda 2, up to etc. b ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ, இதெல்லாம் ஏனுடைய ஐஜன் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது வந்து 1க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே அப் டு எக்ஸ்ட்ரா n வரைக்கும் கண்டுபிடிக்கணும். n வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா அப்போ என்ன ஆகும்? 1 பை லேம்டா 1, 1 பை லேம்டா 2, அப் டு எக்ஸட்ரா 1 பை லேம்டா n வரைக்கும் வரும். இதுதான் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸுக்கு. சரி, அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் 2 ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் லேம்டா இஸ் அன் ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ, வி ஹாவ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எக்ஸு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வேர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. சரி, ஆடிங் kix ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் 1 வி கெட் kix என்ன பண்ணுறோம்? ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா என்னாகும்? k of x plus a of x
இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ளஸ் லேம்டா எக்ஸ்னு வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ரெண்டுக்கும் காமனாக இருக்கா, அப்போ டேக்கன் அவுட் சைட். எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் கேஐ எக்ஸ்ன்னு வரும், கே ப்ளஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். சரி, இப்போ கம்பேரிங் 1 and 2, 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணோம்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ ப்ளஸ் கேஐ இருக்குது, லேம்டா இருக்க வேண்டிய இடத்துல கே ப்ளஸ் லேம்டா இருக்குது. ஓகேவா? அப்போ இது அதனுடைய ஐஜன் வேல்யூனா இது வந்து இதனுடைய ஐஜன் வேல்யூ. தேர்ஃபோர் த மேட்ரிக்ஸ் ஏ ப்ளஸ் கேஐ ஹேஸ் தி ஐஜன் வேல்யூஸ் கே ப்ளஸ் லேம்டா 1, கே ப்ளஸ் லேம்டா 2 ப்ளஸ் கே ப்ளஸ் லேம்டா என் கரஸ்பாண்டிங் டு தி ஐஜன் வேல்யூஸ் எதுக்கு லேம்டா 1, லேம்டா 2, லேம்டா என் வரைக்கும் இருக்கிறது. அதாவது ஏனுடைய ஐஜன் வேல்யூ வந்து லேம்டாவாக இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் கே ஐனுடைய லேம்டா ஐஜன் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், கே ப்ளஸ் லேம்டாவாக இருக்கும். அப்போ நம்ம n வரைக்கும் nth டைம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஜென்ரல் டைம். சரி, அடுத்தது we know that ax equal to lambda x. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ என்ன பண்ணோன்னா சப்ட்ராக்டிங் போத் சைட்ஸ். முன்ன ஆட் பண்ணோம், இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். k of x from both sides of 1 we have. அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணால் ax minus kix is equal to lambda x minus kixன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, எக்ஸ் இருக்குது, டேக்கிங் அவுட் சைட். ரெண்டுக்கும் டேக்கிங் அவுட் சைட் எடுத்துட்டோம்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணோம்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ மைனஸ் கே ஐ இருக்குது, லேம்டா இருக்க வேண்டிய இடத்துல லேம்டா மைனஸ் கே இருக்குது. அப்போ இது வந்து ஏ மைனஸ் கேனுடைய ஐஜன் வேல்யூவாக இருந்ததுன்னா ஏனுடைய ஐஜன் வேல்யூ வந்து லேம்டாவாக இருக்கும். அப்போ அதே nth டைம் வரைக்கும் எடுத்தோம்னா lambda 1 minus k, lambda 2 minus k, up to etc. lambda n minus k are the eigenvalues of a minus ki. Okay? Fourth subdivision. Ax is equal to lambda x. This is equation number 1. Pre-multiplying on both sides 1 of 1 by a. A வால ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் கிடைக்குமா? இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து a இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து a ஸ்கொயர் ஆகும். சரி, இப்போ ax is equal to lambda x சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், a ஸ்கொயர் x is equal to lambda ஸ்கொயர் x. அப்போ ஹென்ஸ் lambda is an eigen value of a இருந்ததுன்னா lambda ஸ்கொயருங்கிறது ஐஜன் வேல்யூ ஆஃப் a ஸ்கொயர். அவ்வளோதான். சரி, அப்போ அதே ஜென்ரல் டைம் என்னவாக இருக்கும், lambda is an eigen வேல்யூனா lambda power n is an eigen value of a power n. சரியா? அடுத்தது we know that ஃபிஃப்த் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணணும். ax is equal to lambda x is the equation number 1. Multiplying on both sides by scalar k. k வால ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ k வால மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அது ஏவாக இருந்ததுன்னா இது கே ஏவாக இருக்கும், அது லேம்டாவாக இருந்ததுன்னா அது கே லேம்டாவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கே லேம்டாங்கிறது கே ஏனுடைய ஐஜன் வேல்யூ, லேம்டாங்கிறது ஏனுடைய ஐஜன் வேல்யூ. அதே nth டைம்ஸ் கிடைக்கும்போது கே இன்ட்டு லேம்டா 1, கே இன்ட்டு லேம்டா 2, கே இன்ட்டு லேம்டா n வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.